வெல்கம் டு யாமா டாக்ஸ். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா குமராபாளையம் ரேஸ்க்கு தான் வந்திருக்கோம். உள்ளே போனோம்னா பார்த்தீங்கன்னா அவங்க பேனர் வச்சிருக்காங்க. அதுவும் இவங்க 11ஆம் ஆண்டு ரேகலா குதிரை பந்தயத்தை சிறப்பாக நடத்திட்டு வராங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா முழுக்க காவல்துறையோட அனுமதியுடனும் அவங்களோட சப்போர்ட்டோடும் நடத்திட்டு வராங்க. ஒரு செட்டில் பார்த்தீங்கன்னா 4 பரிசு. அந்த பரிசும் பார்த்தீங்கன்னா விதவிதமாக ரகரகமாக அடுக்கி வச்சிருந்தாங்க. பெரிய கப்புலேருந்து சின்ன கப்பு வரைக்கும் அத்தனை பரிசு இருக்குங்க. அதுவும் ஹைலைட்டாக கப்பு மேலே பார்த்தீங்கன்னா குதிரை சிம்பிள் போட்டு வருது. அதுவும் ரேஸ் பார்த்தீங்கன்னா ஆரவாரமாக இருந்தது. அது நான் வரக்கு முன்னாடியே ஒரு செட்டு வேற முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. கட்டணம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2வது செட் முடிகிற பக்குவம் அந்த கண்குள்ளா காட்சி நான் சொல்றதை விட நீங்களே பாருங்களேன். பரிசு வாங்கின 4 குதிரைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற குதிரையெல்லாம் ஒரு குதிரையா பொறுமையாக வந்துட்டு இருந்தது. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, எல்லாருமே நல்லா ஓட்டினாங்க. கரெக்டாக அந்த செட்டு முடிஞ்ச கையோட பார்த்தீங்கன்னா சூட்டோட சுட்டா அடுத்த செட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குழுக்கள் முறையை தேர்ந்தெடுத்தபடி ஒவ்வொருத்தவங்க குதிரை ரெடி பண்ணிட்டு அவங்க வரிசையை நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சரியான ஷாக்கு. அது என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச பசங்க இந்த செட்டு ரேஸ் ஓட்டுறானுங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா குதிரையெல்லாம் ரெடி பண்ணிட்டு ரேஸுக்காக தயாராகிட்டு இருந்தானுங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க குதிரையை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த செட்டு வின்னர் யாரா இருக்கலாம்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அப்பா வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஒரு வழியாக ஆம்புலன்ஸ் முன்னாடி வந்துருச்சு. முன்னாடி ஆம்புலன்ஸும் அறிக்கை வண்டியும் வந்துருச்சுனாவே அடுத்தடுத்து குதிரை வரப்போகுதுன்னு அர்த்தங்க. சரி பார்க்கலாம் யார் ஃபர்ஸ்ட் வராங்கன்னு. ஒரு வழியாக ஃபர்ஸ்ட் குதிரை வந்துருச்சுங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம சிங்காரானன் தான். அண்ணன் பார்த்தீங்கன்னா துண்டா முன்னாடி வந்துட்டாரு. எவ்வளோ தூரத்துக்கு குதிரையே காணவங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், ரோடே எம்டியா இருந்தது, அந்த அளவுக்கு முன்னாடி வந்துட்டாரு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக 2வது குதிரையும் 3வது குதிரையும் அடுத்தடுத்து வந்துட்டாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 4வது பரிசுக்கு தான் அடுத்தடுத்து குதிரையா போட்டி போட்டு வந்துட்டு இருந்தாங்க. நம்ம பையன் பாரதி பாத்தீங்கன்னா சரியான டஃப் கொடுத்து வந்துட்டு இருந்தாங்க. ஒரு நூல்ல 4வது பரிசு மிஸ் ஆயிடுச்சு. கலந்துகிட்ட மத்த குதிரைகளும் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒன்னொன்னா வர ஆரம்பிச்சது. அந்த செட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த செட்டு வகையான சைஸ் குதிரைகளை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வகையா குதிரை ரெடி பண்ணியிருந்தாங்க. குதிரைகளுக்கு மாலையெல்லாம் போட்டு அந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ரேஸ் ஓட்டும் போது சரி எந்த இடத்துலயுமே எதுவுமே அவுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா டைட்டா கட்டிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு குதிரையா அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த குதிரைங்கெல்லாம் என்ன பீட்டோட ஓடுதுன்னு சவுண்ட கேளுங்களேன். பார்த்தீங்கன்னா குதிரையெல்லாம் கொண்டே உத்தியில திருப்பிட்டு எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. போன டைம் மாதிரியே இந்த டைமும் தனியா துண்டா ஒரு குதிரை மட்டும் தனியா வந்துருச்சுங்க. இந்த குதிரைக்கு போட்டியே இல்ல. நான் ஏன் போட்டியே இல்லைன்னு சொல்றேன்னா, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு குதிரை கூட காணவங்க. எப்படியோ குதிரைங்களாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இந்த குதிரைங்கெல்லாம் பாத்தீங்கன்னா போட்டி சரியான சூடு பிடிக்க ஆரம்பிச்சதுங்க. 2வது 3வது 4வது 5வது அடுத்தடுத்து வந்துட்டு இருந்தாங்க. எல்லா குதிரைங்களும் ஜாலாப்புல வந்துட்டு இருந்ததை தாண்டி இந்த குதிரை மட்டும் தராட்ல வந்துட்டு இருந்ததுங்க. பாவம் குதிரை நல்லா சங்கிடுச்சு போல. அந்த செட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வழியா அடுத்த செட் எல்லாம் பொட்டு போட்டு அவ்வளவு அழகா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த குதிரை பாருங்க என்ன அடவாடித்தனம் பண்ணுதுன்னு. அடுத்த செட்டுக்கு பாத்தீங்கன்னா எல்லா குதிரைகளும் தரமா ரெடியாகி நின்று இருந்ததுங்க. அதுக்கப்புறம் எடுத்தது பாருங்க ஓட்டம். ஆம்புலன்ஸ் பறந்துகிட்டு வந்ததை தாண்டி அறிக்கை வண்டியில என்ன சொல்லிட்டு வராங்கன்னு கேளுங்களேன். அட என்னடா இவங்க தேசிய கொடி வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. அட ஆமாங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு பின்னாடி நம்ம சிங்காரன் தான் வந்துட்டு இருக்காரு. அவங்கள தான் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியோ முன்னாடி போயிட்டு இருக்க குதிரை அண்ணன் முந்திட்டு போயிருவார் போல. ஃபர்ஸ்ட் பிரைஸுக்கும் செகண்ட் பிரைஸுக்கும் போட்டி போட்டு இருக்க கேப்ல 3rd பிரைஸ் பாத்தீங்கன்னா அழகா வந்துட்டு இருந்தாரு. அப்படியே ஒரு சைடா பாத்தீங்கன்னா 4th வந்துட்டு இருந்தாரு. அப்படியே ஜெயிச்ச கையோட பாத்தீங்கன்னா நம்ம சிங்காரன் நின்னுட்டு அப்படியே எல்லாத்தையும் ஜாலியா பேசிட்டு இருந்தாரு. சரி அண்ணன் இப்பதான் ஓட்டினாரு, அடுத்த செட்டு ஓட்ட மாட்டாரு, களைப்பா இருப்பாருன்னு பார்த்தா கயிறு வாங்கிட்டு அவர் பாட்டுக்கு வண்டியில ஏறி உட்கார ஆரம்பிச்சிட்டாரு. அது இவருக்கு மட்டும் ஸ்டாமினா எங்க இருந்து இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. இது வரைக்கும் ஒரு 4 செட்டு ஓடி இருப்பாரு. இருந்தாலும் ஒவ்வொரு செட்டும் அவ்வளவு எனர்ஜியோட இருக்காரு. அதுவும் ஜெயிக்கிறாரு. இந்த செட்டு வேற பெரிய குதிரை ஓட்டுறாங்க. அதுவும் இல்லாம இதுதான் ஃபைனல் செட்டு வேற. அப்புறம் என்னங்க பாத்துருவோமா? இந்த செட்டு பாத்தீங்கன்னா அட்டகாசமா இருந்ததுங்க. அதுவும் பிங்க் கலர் சட்டை போட்ட பையன் பயங்கரமா ஓட்டினாங்க. நான் என்ன சொல்றது, என்னோட ரியாக்ஷனையும் அந்த பையனை நீங்களே பாருங்களேன்.
வாய்ப்பே கிடையாதுப்பா, அந்த பயல் அடிக்கலாம் வாய்ப்பே கிடையாதுப்பா. அதுக்கப்புறம் பயங்கரமா ஓட்டி நம்ம சிங்காரண்ணா தேர்ட் வந்துட்டாரு. இந்த குதிரை பாத்தீங்கன்னா போலி ஃபர்ஸ்டா வந்துட்டு இருந்தது, அதுக்கப்புறம் உத்தி திரும்பி ஃபர்ஸ்டா வந்துட்டு இருந்தது, கடைசியில் இங்க ஃபோர்த்தா வந்துருச்சு. அதே மாதிரி மக்களே இது வந்து நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டிய விஷயம். ரேக்லா ரேஸ் ஒரு குதிரை ரேஸா இருந்தாலும் சரி, ஒரு மாட்டு ரேஸ் இருந்தாலும் சரி, இதே மாதிரி ஜல்லிக்கட்டா இருந்தாலும் சரி, ஜல்லிக்கட்டுக்கு ஒரு இடத்துல தடை விதிச்சு அதுக்கப்புறம் கொண்டு வந்த ஒரு விஷயமா வந்து அது இப்போ ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. அது மாதிரிதான் ரேக்லா ரேஸா இருக்கட்டும், இதெல்லாம் ஓரளவுக்கு பதிஞ்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதெல்லாம் மறக்காம கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க வந்து ஓட்டுறீங்க, அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. ஆனா உங்க வீட்டுல கூட்டு வந்து காமிங்க, சின்ன பசங்க எல்லாம் கூட்டு வந்து காமிங்க ஃப்ரீ டைம் இருக்கும் போது. இப்படி ஒரு விஷயத்த பார்த்து அவங்களும் பூரிக்கட்டுமே.